இந்த உமா மகேஸ்வரியானவள் ஏகாரி வீட்டிலே குழந்தையா அவதரித்திருக்கேன். அவளுடைய குறையெல்லாம் போய்கிட்டேன். ஆனா இன்னும் அவங்கள சோதிக்க வேண்டும். அவங்க என்ன செய்யறாங்க, என்ன வெறுக்கிறார்களா என்னவென்று பார்க்க வேண்டும். இப்போது சிறிய குழந்தையா ஏகாரி வீட்டிலே அமரலாம். வாடி 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 முகத்தை பாத்தியா? ஆமா. இது வந்தா என்ன பாடு நான் கூப்பிடும். அப்பான்னு சொல்லுடா மனம் கொடுத்துக்கினே இருந்தா அப்பான்னு கூப்பிடுவான். ஒரு வாரம் கொடுக்கல அந்த பாடு வந்துட்டானா? சரி படுங்க. உன்னை செவிலியான கூடுவான். சரி அம்மான்னு கூடுவான். அம்மா மாமா தெரியாது. மாமா சொல்லு. மாமா மாமா மூலியமா சொல்லி கொடுக்க போறீங்க. மாமா என்ன போய் நடுவில் போட்டுட்டா சரி நான் தான் கூட போறேன். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என் வாழ்க்கை ஐசன் நாள். குடும்பம்லாம் ஒண்ணு சேர்ந்து உன்னை கூட்டி என்ன கும்பிடுற நாள் இன்னைக்கு தான். உனக்கு எனக்கு கல்யாண நாள். கல்யாணத்துக்கு கரும்பத்துல படியா வரமா? சின்ன வேலை அல்வா வாங்கிக்கிறான். எதுக்கு? சாப்பிட்டு வேலை ஆரம்பிக்கலாம். நம்ம கீழியும் பாம்பு மாதிரியே இருக்குதம்மா எங்க குடும்பம். அது ரொம்ப கச்சிட்டு போறடா சின்ன எவ்வளா? ஏய் என்ன சொல்ற இப்போ? சின்ன லைட் ஆஃப் பண்ணிட்டா எட்டு அந்த எதிர் விட்டு பாப்பாளுக்கு தெரிஞ்சிடும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தாலி காட்டுல வீட்டுக்காரன் தானே கம்முனு தூக்கம் வருது. என் கூட பட்ட கோபா திட்டாருன்னா அவன் திட்டுவாண்டா. எல்லாரும் ஐயோ விருதங்கரா விருதங்கரன்ற சொன்னாதான் படுக்கலாம் பார்க்கலாம். கிட்ட போனாக்க அப்படி பார்த்துக்க நான் அப்படி போட்டு அப்போ இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாதா? கிடையாது. அப்போ என்னதான் பண்ணாங்க? சூரிய வந்துருவான்.
போட்டு குழந்தைய பிறந்தேன். ஆனா யாராவது குழந்தைய நடுவதை போட்டுட்டு படுத்து உருகுவாங்களா? அட பாவி மண்ணார சின்ன, உனக்கு உடம்பு முழுவதும் கொழுப்பு ஏறி போய்க்குது. காலம் முழுவதும் உங்க வீட்டிலே குழந்தைய அவதரித்தேன். ஆனா குழந்தையே இருக்காது. போங்க. வயசான காலத்துல சிறிய குழந்தைய அவதரித்தது நான். உள்ளு அண்டா இல்ல அற அண்டா. நான் உனக்கு நான் தாண்டா ஆத்தா. உங்க வீட்டுல குழந்தையா பிறந்தது நான் தாண்டா. குழு அடிக்கிறேன். உனக்கும் மனைவிக்கும் கல்யாணம் நடந்து இந்த காலமா குழந்தை இல்லாம இருந்தீங்க. ஆமா, உங்க குறையா போக்குறது சொல்லிட்டு நான் தான் குழந்தையா உங்க வீட்டுல பிறந்தேன். ஆத்தா நான் தெரியலையா உனக்கு? ஆத்தா நான் தெரியல. பூங்காவன எல்லையில நான் தாண்டா பூங்காத்தா. பூங்காவன கிழவியாக வருவது இந்த ஏகாடி வீட்டுல குழந்தையாக வந்தது நீதான். நீ மாரியாத்தா. இத நான் நம்பணும். அங்க பாரு, என் ஆத்தா என்ன ஜெகஜோதியா தேரு மேல உட்காந்து நாளைக்கு சாப்பிட்டு கிடக்குற எல்லாம் கிடக்குது. நீ மாரியாத்தா யாருன்னு உன் சுய உருவத்தை காட்டினா எனக்கு வேண்டிய பூஜைகளை போட்டு வேண்டிய பூஜை என்றால் என்ன தெரியுமா? கருவாட்டு குழம்பு சாதம் வடித்து கும்பம் போட்டு போட வேண்டும். அதாவது மலை போட்டு கோகிட்ட பிடித்து விட்டா அனைத்து சாப்பிட கோயில இருந்து வருவாங்க.
சின்னே வந்தது ஆத்தாவாக இருந்தா இந்த வெள்ளிக்கிழமை நமது வீட்டை மொழி மாக்கோளம் விட்டு பம்பகாரெல்லாம் வந்துட்டாங்களா?